காசாவின் தெற்கு பகுதியிலுள்ள ஒரு மருத்துவமனையில் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் குறைந்தது 20 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 5 பத்திரிகையாளர்களும் அடங்குவர் என காசா பொது பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இது ஒரு துரதிருஷ்டவசமான தவறு என கூறிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அதற்கு வருத்தம் தெரிவித்துள்ளார். பத்திரிகையாளர்களின் பணியையும் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களின் உயிரை மதிப்பதாகவும் அவர் கூறிக்கொண்டார். ராய்டர்ஸ், அசோசியேட்டட் பிரஸ் மற்றும் அல் ஜசீரா ஆகிய ஊடகங்கள் உயிரிழந்த தங்களது பணியாளர்களுக்கு இரங்கல் தெரிவித்தன. நாசர் மருத்துவமனை அருகே நடத்தப்பட்ட அத்தாக்குதல் குறித்து உடனடி விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுவதில் வருத்தமடைவதாகவும் பத்திரிகையாளர்களை நோக்கி தாக்குதல் நடத்துவது தங்கள் குறிக்கோள் அல்ல எனவும் இஸ்ரேலிய ராணுவம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஊடக கண்காணிப்பு அமைப்புகளின்படி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நீடித்து வரும் இஸ்ரேலின் தாக்குதலில் சுமார் 200 ஊடகவியலாளர்கள் உயிரிழந்துள்ளதால் காசா போர் பத்திரிகையாளர்களுக்கு மிக பெரும் ஆபத்தான ஒன்றாக உள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.